மக்களே உங்க பெட்ரோல் பில் இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கான்னு ஃபீல் ஆகுதா? E20 ஃபியூவல் காரணம்னு ப்ளேம் பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். E20 இல்லன்னா, இப்போ நாம பே பண்ற பெட்ரோல் பிரைஸை விட 5 டூ 7 ரூபாய் அதிகமா பே பண்ணியிருப்போம். ஆனா சோசியல் மீடியால பாருங்க, ஃபேக் வீடியோஸ், ஃபேக் கிளைம்ஸ் எல்லாமே E20ஐ வில்லனா காட்டுது. பெட்ரோலியம் மற்றும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மித்ஸை ஒவ்வொன்னா பஸ்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். மித் நம்பர் 1. E20 யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என் கார் மைலேஜ் 10% டிராப் ஆச்சு. இது சோஷியல் மீடியால மிகவும் பாப்புலர் கிளைம். ரியாலிட்டி என்னன்னா, நெறைய டெஸ்ட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மைலேஜ்ல ஆகுற இம்பாக்ட் மார்ஜினல் மட்டும்தான். அப்புறம் என்னால மைலேஜ் டிராப் ஆகுது. ஓல்டர் வெஹிக்கிள்ஸ், சிட்டி டிரைவிங் ஹேபிட்ஸ், ஜெனரல் வேர் அண்ட் டியர் இதெல்லாம் சேர்ந்து உங்க பெர்செப்ஷனை மாத்திடுது. மித் நம்பர் 2. E20 நியூவா வந்திருக்கு. நான் இதை யூஸ் பண்ணலே. ரியாலிட்டி என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி 1 வருஷத்துக்கும் மேல E20 யூஸ் பண்றீங்க. ப்ராப்ளம் எதுமாச்சா? நோ மக்களே. சடன்லி மைலேஜ் டிராப் ஆச்சுன்னு சொல்றது. ரீசனை விட ரூமரை நம்பிட்டீங்கன்னு மட்டும் ப்ரூவ் பண்றது. மித் நம்பர் 3. என் பழைய காருக்கு E20 டேஞ்சரஸ். என்ஜின் டேமேஜ் ஆயிடும். இது கேட்கவே பயமா இருக்கு. ரைட்? 2023க்கு முன்னாடி பில்ட் ஆன ஓல்டர் வெஹிக்கிள்ஸ்க்கு மைனர் லாங் டர்ம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தேவை. என்னன்னா, நார்மலி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்த வேண்டிய ரப்பர் பார்ட்ஸ் 8 வருஷத்துல மாத்துற மாதிரி ஆகலாம். அவ்வளவுதான். என்ஜின் டேமேஜ், சீரியஸ் ப்ராப்ளம்ஸ்னு இதெல்லாம் இல்ல மக்களே. மித் நம்பர் 5. E20 ப்ரொடியூஸ் பண்ண ஒரு லிட்டருக்கு 10,000 லிட்டர்ஸ் தண்ணி வேஸ்ட் ஆகுது. ஆக்சுவலா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுற தண்ணிய எத்தனாலோட மேல சொல்றது ஃபேர் இல்ல. மாடர்ன் டிஸ்டிலரிஸ்ல 100% வாட்டர் ரீசைக்ளிங், 0 எஃப்ளூவன்ட் டிஸ்சார்ஜ் ஆகுது. வேஸ்ட் இல்லவே இல்ல மக்களே. டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆச்சு. ஆனா மித்ஸ் அட்வான்ஸ் ஆகல. மித் நம்பர் 6. E20 யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என் ஃபியூவல் கேப்ல எறும்பு வருது. ஏத்தனால்ல சுகர் இருக்குன்னு. இத கேட்கவே சிரிப்பா வருது. ஃபியூவல் கிரேட் எத்தனால் ஃபெர்மெண்டேஷன் மற்றும் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல போகும்போதே ரெசிடுவல் சுகர்ஸ் கம்ப்ளீட்லி ரிமூவ் ஆகிடுது. பிளெண்டிங் நடக்கும்போது பெட்ரோலோட ஹைட்ரோகார்பன் ஸ்மெல் தான் டாமினண்டா இருக்கு. சுகர் இல்லவே இல்லை. எறும்பு வருதுன்னா வேற ரீசனா இருக்கலாம். மித் நம்பர் 7. ஒரு வைரல் வீடியோல பெட்ரோல்ல சுகர் கேன் ஜூஸ் மிக்ஸ் பண்றாங்க. இதை பார்த்து நிறைய பேர் பேனிக் ஆனோம். அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபேக். மினிஸ்ட்ரி டைரக்ட்லி டிஸ்மிஸ் பண்ணியிருக்கு. ஃபியூல் எத்தனால் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. பிரிஸ்கிரைப்டு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல பிளெண்ட் ஆகுது. சுகர் கேன் ஜூஸ் டைரக்டா போகல மக்களே. மீத் நம்பர் 8. E20 ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. நம்பென்னா ஒரு டெஸ்டிங் எலியா எத்தனால் பிளெண்டட் ஃபியூல்ஸ் குளோபலி டெக்கேட்ஸாக யூஸ் ஆகுது. ஹென்ரி ஃபார்டோட 1908 மாடல் டி எத்தனால்லையே ரன் ஆனது. யூஎஸ்ஏல E10 ஸ்டாண்டர்ட் பெட்ரோல். பிரேசில்ல இப்போ E27 அதை E35 இன்க்ரீஸ் பண்ண டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியா லேட்டாக ஜாயின் பண்ணது. ப்ரூவ்டு டெக்னாலஜியில். மித் நம்பர் 9. எத்தனால் வாட்டர் அப்சார்ப் பண்ணும். ஃபியூல் டேங்க்ல வாட்டர் போயிடும். என்ஜின் டேமேஜ் ஆகிடும். அண்மை என்னன்னா, எஸ் பியூர் ஈத்தனால் ஹைக்ரோஸ்காபிக். ஆனால் E20 பிளெண்ட்ல எத்தனால் பர்சன்டேஜ் லோவா இருக்கு. பிரிஸ்கிரைப்டு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல பிளெண்ட் பண்ணும்போது வாட்டர் அப்சார்ப்ஷன் ரிஸ்க் நெக்லிஜிபிளா இருக்கு. மாடர்ன் ஃபியூல் சிஸ்டம்ஸ் இந்த லெவல்ல ஹேண்டில் பண்ண டிசைன்டாவே இருக்கு. மித் நம்பர் 10. இது மித்து இல்ல மக்களே. இது ரியாலிட்டி. E20 இல்லைன்னா நாம் இப்போ பே பண்ற பிரைஸை விட 5 டு 7 ரூபாய் அதிகமா பே பண்ணியிருப்போம். சின்ஸ் 2014-15 1,90,000 கோடி ரூபாய் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவிங்ஸ், 1,60,000 கோடி ரூபாய் ஃபார்மர்ஸுக்கு பேமெண்ட், 930 லேக் மெட்ரிக் டன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ரிடக்ஷன். E20 உங்களை சேவ் பண்றது, என்வாயர்மெண்ட்டை சேவ் பண்றது, ஃபார்மர்ஸை சேவ் பண்றது. மக்களே, என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் சொல்லணும்னா E20 பெர்ஃபெக்ட் சொல்யூஷனா இருக்குன்னு நான் சொல்லலை. எவ்ரி டெக்னாலஜிலையும் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஃபேக் வீடியோஸ் பார்த்து ரூமர்ஸ் கேட்டு பேனிக் ஆகாதீங்க. உங்கள் வெஹிக்கிளில் E20 யூஸ் பண்ணுங்க. 6 மாதம் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்புறம் டிசைட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த மைட்ஸ் அவங்களுக்கும் தெரியணும்.